அந்த மரம் வந்து வச்சு ஒரு 10-15 வருஷம் ஆகுது. அதில் வந்து காய்க்கும், ஆனால் வந்து ரொம்ப நிறையாலாம் காய்க்காது. சரி அதில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் வாங்கி ஒரு 4-5 மரத்துக்கு மட்டும் அதில் ஊற்றி பார்த்தோம். அது ஒரு 2-3 மாதம் கழிச்சு கண்டினியூஸாக ஊற்றவும் அது வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, குறும்பை நிறையா விட ஆரம்பிச்சிச்சு. சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கி இருக்கிற 15 மரத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 15 மரத்துக்கு ஊற்றணும். ஊற்றுறேன் ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 மாதம் கிட்ட ஊற்றிருப்பேன். இது 8வது மாதம் இப்போயும் ஊற்றணும். ஊற்றும் போது நல்ல க்ரோத் இருக்கும். அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல குறும்பெல்லாம் விட்டு நல்ல காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கும். அதனால் இது வந்து நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே நிறைய காய் காய்ச்சிருக்குங்கிறது நல்லா பாருங்கள். இதில் நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கும். இது வந்து இது ஏபிகேஸோட எஃபெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 7 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விடாமல். அந்த யூஸ் பண்ணுறதுனால அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய காய் காய்ச்சிருக்கும். வணக்கம், என் பேர் ஃப்ராங்க்லின். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுக்காவில் உள்ள மைக்கேல்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது பேசிக்காகவே ஒரு விவசாய குடும்பம் தான். இங்கே நம்ம பக்கத்தில் வந்து ஒரு நெல் போட்டிருக்கோம், இங்கிட்ட பக்கத்தில் வந்து வாழை போட்டிருக்கோம். இங்கே நம்மளுக்கு நடுவில் வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 தென்னை மரம் வச்சுருக்கோம். நாங்கள் 1440 ஸ்கொயர் ஃபீட்டில் அதில் தகுந்த மாதிரி ஒரு 15 மரம் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து அது வச்சு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது. ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறும்பெல்லாம் வந்து உழுவ ஆரம்பிச்சிச்சு. அந்த குறும்பை எதுக்கு உழுவ ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல, நிறையா வண்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கூகுளில் வந்து யதார்த்தமாக போட்டு பார்த்தோம். அந்த மாதிரி தென்னை மரத்துக்கான ஒரு என்ன ரெமெடிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸை வந்து நாங்கள் அந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது கிடச்சிச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு வந்து 1 லிட்டர் வாங்கி நம்ம பக்கத்துலேயே ஒரு 3 மரம் இருக்குது. அந்த 3 மரத்துக்கு வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த 3 மரத்துக்கு அந்த மரம் வந்து வச்சு ஒரு 10-15 வருஷம் ஆகுது. அதில் வந்து காய்க்கும், ஆனால் வந்து ரொம்ப நிறையாலாம் காய்க்காது. சரி அதில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் வாங்கி ஒரு 4-5 மரத்துக்கு மட்டும் அதில் ஊற்றி பார்த்தோம். அது ஒரு 2-3 மாதம் கழிச்சு கண்டினியூஸாக ஊற்றவும் அது வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, குறும்பை நிறையா விட ஆரம்பிச்சிச்சு. சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கி இருக்கிற 15 மரத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 15 மரத்துக்கு ஊற்றணும். ஊற்றுறேன் ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 மாதம் கிட்ட ஊற்றிருப்பேன். இது 8வது மாதம் இப்போயும் ஊற்றணும். ஊற்றும் போது நல்ல க்ரோத் இருக்கும். அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல குறும்பெல்லாம் விட்டு நல்ல காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கும். அதனால் இது வந்து நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே நிறைய காய் காய்ச்சிருக்குங்கிறது நல்லா பாருங்கள். இதில் நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கும். இது வந்து இது ஏபிகேஸோட எஃபெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 7 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விடாமல். அந்த யூஸ் பண்ணுறதுனால அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய காய் காய்ச்சிருக்கும். இது இப்போ ஒரு 10 மரத்துக்கிட்ட விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நல்லா இது பார்த்தால இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இன்னும் காய்க்கல சில காயெல்லாம், ஆனால் காய்ச்சதெல்லாம் இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கு எல்லாமே. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லா சாலிட் பேஸ்டு அந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே கோகோமேக்ஸில் வந்து லிக்விட் பேஸ்டாக தராங்க. லிக்விட் பேஸ்டாக தரும்போது என்னன்னா, நம்ம வந்து இங்கே தண்ணி நம்ம பாய்ச்சிடுவோம். தண்ணி நம்ம பாய்ச்சி கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே இந்த வந்து 1 லிட்டருக்கானதில் கொஞ்சம் அப்படியே சுற்றி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு ஈரப்பதத்திலே நீங்கள் ஊற்றணும், ட்ரையாக ஊற்றாமல் அந்த ஈரப்பதத்திலே ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் 7 மாதம் யூஸ் பண்ணுங்கள். 7வது மாதம் 8வது மாதம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும்.